நடப்பவர்களுடைய காலனி சப்தத்தை மையத்து நிச்சயம் கேட்கிறது என்றார்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மையத்து கேட்கிறது மச்சாஜ் ஆதாரம். மையத்து கேட்காதுங்கிறாங்களே, ஆதாரத்தை கேளுங்க பார்க்கலாம். அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, ஒரு ஆதாரத்தை கேளுங்க. அல்லாஹ்வோட ரசூல் கேளுங்க, ஒரு வசனம் எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா அதுக்கு அவங்க சொல்றதுக்கு அந்த வசனம் சம்பந்தமே இருக்காது. ஏனென்றால் இவர்கள் ஒரு கொள்கை ஏற்கனவே வகுத்து விடுவார்கள். அவுலு சுன்னா வல் ஜமாத்துல எப்படி தெரியுமில்ல, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஒத்து போவார்கள். இந்த வஹாபிகள் யார் தெரியுமில்ல, தங்களுடைய கருத்துகளுக்கு குர்ஆனும் ஹதீஸையும் ஒத்து போக வைப்பார்கள். இதுதான் அவங்களுடைய வேலை. தங்களுடைய கருத்துகளுக்கு குர்ஆனை வளைப்பார்கள், ஹதீஸை வளைப்பார்கள். வளைக்க முடியாவிட்டால் ஒடித்தே போடுவார்கள். இது அவர்களுக்கு கைவந்த கலை. அப்படி ஒடிச்ச இடம் தான் இப்ப நான் சொல்ல போற இடம். மையத்து கேட்கங்கிறது எந்த ஆதாரம் கிடையாது. இன்னக்கலா துஸ்மில் மௌத்தா அந்த வசனத்தை தான் கொண்டு வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான், நிச்சயமா நீங்கள் மரணித்தவர்களை கேட்க வைக்க முடியாது. இந்த வசனத்துல மையத்து கேட்காதுன்னு எங்க இருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க கேட்க வைக்க முடியாது. கேட்க வைக்கிறது யாரு? அல்லாஹ் தான். நம்ம தான் சொல்லிவிட்டாங்க, இறைவனை தவிர வேற யாருக்கும் எந்த சக்தியும் இல்லை. இது ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளருடைய கடமை. அல்லாஹ்வுக்கு தான் சக்தி. அல்லாஹ் இறைத்தூதர் மூலமாக, இறை நேசர்கள் மூலமாக, மற்ற மனிதர் மூலமாக உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். செய்வது இறைவன். நம்ம நம்பிக்கை. இப்போ மையத்து கேட்குது, அது யாரு கேட்க வைக்கிறது? அல்லாஹ் தான். இப்போ நான் பேசுறேன், நீங்க கேட்குறீங்க. நான் கேட்க வைக்கிறேன்னா அல்லாஹ் கேட்க வைக்கிறானா? அல்லாஹ் தான் கேட்க வைக்கிறான். இப்போ நான் உங்களை பார்த்து சொல்றேன், நான் உங்களை கேட்க வைக்கவில்லை. இப்படி சொன்ன உடனே நீங்க தான் கேட்காதவங்கன்னு அர்த்தமா? நான் கேட்க வைக்கிறேன்னு அர்த்தம், அல்லாஹ் கேட்க வைக்கிறான். அதுதான் நம்முடைய கொள்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க கேட்க வைக்க முடியாது. அப்படி என்ன அர்த்தம்? நான் கேட்க வைப்பான்னு அர்த்தம். மையத்து கேட்காது என்பது அந்த வசனத்தை எங்க? அப்ப இவங்க கொள்கைக்கு அந்த வசனத்தை ஒடிக்கிறார். வளைக்க முடியவில்லை, ஒடிக்கிறார். ஏன் இப்படி செய்யணும்? இறைவன் சொன்னதாக மையத்து கேட்காது என்று ஒரு வசனத்தை காண்பிக்கட்டும். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக மையத்து கேட்காது என்று ஒரு ஹதீஸை காண்பிக்கட்டும், பார்க்கலாம். இப்ப புரிஞ்சுக்கிறங்க, குர்ஆனை ஹதீஸ் யார் பின்பற்றுவது? எல்லாத்துக்கும் நம்ம ஆதாரம் வைக்கிறாங்க. இப்ப குர்ஆனை தொடர விஷயத்து கூட நம்ம யாரு தொடரணும், யார் தொடரக்கூடாது ஆதாரம் வச்சோம்ல. இவ்வளவு கிதாபு சொன்னோம், அவங்க சொல்றாங்களே யார் வேண்டாம்னு தோணுங்க, யார் வேண்டாம்னு தொடங்குறாங்களே, ஒரு ஆதாரம் கேட்கலாம் பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதினார்கள். கடித பத்தியா பேசுறோம். நம்ம குர்ஆனை பத்தியில பேசுறோம். நம்ம தர்ஜமாவே தொடலாம். தர்ஜமாவே நீங்கள் தொடலாம். குர்ஆனை தான் தொடக்கூடாது. குர்ஆனுக்கு தான் தனி சட்டம். இது மொழிபெயர்ப்புண்டா அதுக்கு தனி சட்டம். ஒது இல்ல, டிரான்ஸ்லேஷன் இருக்குது தமிழ்ல இங்கிலீஷ்ல, அதை தொடலாமா? தொடலாம். அது குர்ஆன் இல்ல, டிரான்ஸ்லேஷன் பேர் மாறி இருக்கு. கடிதத்தை போய் கொண்டு வரீங்க. இதுல வேற ஒண்ணு சொல்றது, குர்ஆன் எல்லாருக்கும் நேர்வழி காட்ட வந்தது அல்லவா? சுத்தமானவர்கள் தான் தொட வேண்டும் என்றால் இஸ்லாம் அல்லாதவர்கள் எல்லாம் எப்படி இதை படிப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு சிந்திச்சு ஒரு சட்டம் சொல்றானா? அப்படி இறைவன் அதிகாரம் தந்திருக்கிறானா? நீங்களே ஒன்றை சிந்தித்து சட்டத்தை சொல்லுங்கள், அப்படி அதிகாரம் தந்திருக்கிறானா? இல்ல. இப்படி சிந்திச்சு சட்டம் சொல்றதே தப்பு. சரி, இவங்க சொல்ற சிந்தனையாவது சரியாப்படுதா? இல்ல. சரி, இஸ்லாம் அல்லாதவர்கிட்ட போய் நீங்க குர்ஆனை கொண்டு போய் கொடுங்க, அரபி குர்ஆனை கொண்டு போய். அவங்களுக்கு என்ன தெரியும்? படிக்கவே தெரியாது. அப்படி எப்படி புரிவாங்க? அப்ப அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? டிரான்ஸ்லேஷன் கொடுக்கணும். நாங்க தான் சொல்றாங்க டிரான்ஸ்லேஷன் கொடுங்கிறோம். அவங்களுக்கு எதை கொடுத்தா உருப்படியான பலன் கிடைக்குமோ அதை செய்யுங்கிறோம். தர்ஜமாவை தொடலாம், பிரச்சனை இல்லை. குர்ஆனை தான் தொடக்கூடாது. குர்ஆனுக்கு தான் அந்த சட்டம். அப்ப இந்த குர்ஆனை கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த அரபி பேச மக்களுக்கு இந்த குர்ஆன் இறங்குது, அதையும் புரிய முடியாது. இருந்தாலும் அல்லாஹ்வோட ரசூலே வந்தாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அன்ஸல்னா இலைக்க ஸிக்ர லிதுபய்யின லின்னாஸ், இந்த வேதத்தை உங்களுக்கு நாம் தந்தோம் மக்களுக்கு தெளிவுபடுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக. அரபி பேசுகிறார்கள், அரபி மொழியில் இருக்கிறது, அவர்களாலே விளங்க முடியாது என்பதுதான் இறைத்தூதர் வருகிறாரு. இந்த குர்ஆனை எடுத்துட்டு போய் இஸ்லாம் அல்லாஹ் மட்டும் கொடுத்தா என்ன பிரயோஜனம்? என்னமோ நம்ம குர்ஆன் யாருக்கும் போக கூட நம்ம தடுக்கிற மாதிரி பொய் பிரச்சாரம் பண்றது. நம்ம சொல்றோம் இந்த குர்ஆனை கொடுக்காதீங்க, டிரான்ஸ்லேஷன் கொடுங்க, அதுதான் உருப்படியான பிரயோஜனம் தரும். உருப்படியான காரியத்தை நம்ம செய்து என்னமோ நம்ம ஒண்ணு தடை செய்யல. இதெல்லாம் பொய் பிரச்சாரம். அதான நாம் ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் வைக்கிறோம். குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு. அவங்கள அப்படி ஆதாரம் வைக்க முடியுமா? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று இறைவன் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். இப்ப கண்ணியம் என்பதெல்லாம் சிறுக்கு ஆயிராது. இப்ப கபரை போய் முத்தமிடான்னு வச்சுக்கிறீங்களா? கபரு வணங்குகள். கபரை முத்தமிட்டுட்டாலே கபரு வணங்குகளா? ஒரு ஆள் குழந்தையை முத்தமிடுறாரு, குழந்தை வணங்கி. பூவை முத்தமிடுறாரு, பூ வணங்கி. காபத்துல்லாவில் இருக்கிற ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு, அதை முத்தமிடுறாரு, ஹஜ்ருல் அஸ்வத் வணங்கி. அப்படி சொல்லாமா? ஏங்க முத்தமிட்டாலே வணங்குறதா ஆயிருமா? நம்ம கபரு வணங்குறதா இருந்தா கபருக்கு பக்கத்துல என் பள்ளியாசம் கட்டி வச்சிருக்கோம். ஏர்வாடி போங்க, நாகூர் போங்க, அஜ்மீர் போங்க, எல்லா இடத்துலயும் தர்கா இருக்கும், பக்கத்துல பள்ளியாசம் இருக்கும். கபரை வணங்குறதா இருந்தா நமக்கு எதுக்கு பள்ளியாசம்? அவுலு சுன்னா வல் ஜமாஅத் எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க. கபருல ஜியாரத்து, தொழுக பள்ளி தான்.
டிஃபரன்ஸ் புரியுது, அதனால ரெண்டும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த வஹாபிகளுக்கு ஒரு டிஃபரன்ஸே தெரியல. பள்ளி என்றாலும் ஒண்ணுதான், தர்கா என்றாலும் ஒண்ணுதான். அதனாலதான் சம்மந்தம் இல்லாத ஹதீஸ் கொண்டு வருது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவங்க இந்த உலகம் சொல்லிட்டு போறதுக்கு சில நாட்களுக்கு முன்னால சொன்னாங்க. என்னமோ தாங்க சொல்றதுதான் சத்தியனோட ஒரு இதை ஒரு திறமை ஏற்படுத்துறது. ஸல்லல்லாஹு சொன்னது உண்மை, இந்த ஹதீஸ் உண்மை, இவங்க சொல்ற விளக்கம் தான் தப்பு. அதுல என்ன இருக்கு? லஅனல்லாஹு யஹூத வன்னசாரா, அல்லாஹ் தஆலா யஹூத நஸாராக்களை சபிப்பானாக. இத்தஹது குபூர் அன்பியாஹி மசாஜித், அவர்கள் தங்கள் நபிமார்களுடைய கபர்களை எல்லாம் பள்ளிவாசல்களாக மாற்றி விட்டார்கள் அப்படின்னு இருக்கு, புகாரிலே இருக்குது. இந்த ஹதீஸுக்கு தர்காவுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கிறேன். இந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு விளக்கம் அளிக்கிறாங்க. அந்த விளக்கத்தை மக்களுக்கு சொல்றதே இல்லை. ஏன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இருப்பதை வெட்டுவார்கள், இல்லாததை ஒட்டுவார்கள். அதனாலதான் அதே புகாரி விளக்கம் இருக்குது. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அந்த மக்களுடைய பழக்கம் என்ன தெரியுமில்ல, அவங்களும் ஒரு நல்லடியார் அல்லது ஒரு இறைத்தூதர் வஃபாத் ஆயிட்டா அடக்கம் செஞ்சு அந்த கபருக்கு மேலே பள்ளிவாசலை கட்டி விடுவார்கள். இந்த விளக்கம் அந்த புகாரில் இருக்குது. அதெல்லாம் சொல்றது இல்லை. கீழே கபர் இருக்கும், மேலே பள்ளி இருக்கும், தடுக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அவர்கள். அதுதான் இன்னைக்கு நமக்கு சட்டம். கபருஸ்தான பள்ளியாசலை கட்டலாமா நம்மகிட்ட பத்தா கேட்டான்னு வைங்க, கூடாது என்போம். ஏன் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்கல்ல, கபருக்கு மேல பள்ளி இருக்க கூடாதுன்னு சொல்லி கபருஸ்தான பள்ளியாசலை கட்டக்கூடாது. இதான் சட்டம். எந்த தர்காவில் இது இருக்கு? ஒரு தர்காவை காமிங்க. கீழே கபர் இருக்குது, மேல பள்ளியாசல் இருக்கு, கபருக்கு மேல பள்ளி. ஒரு தர்காவை காட்டுங்கள், நாம் எல்லாரும் சேர்ந்து போய் இருக்கிறோம். ஒரு தர்கா காட்டுங்க. எங்கெங்க இருக்கு? இந்த ஹதீஸுக்கும் இப்போது இருக்க தர்காவுக்கு என்ன சம்பந்தம்? ஜியாரத்து கூடாது என்பதற்கு வேற வழியே இல்லைனால இழுத்து புடிச்சுக்கிட்டு வர்றாங்க. அந்த ஹதீஸ் செய்யலாம், இப்படி செய்யலாமா? ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க? மன் கதப அலைய முத்தஅம்மிதன், நான் சொல்லாததை ஒருவர் வேண்டும் என்று பொய் சொன்னான், நான் சொல்லாததை சொன்னதாக சொன்னால் அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக பதிவு செய்து கொள்ளட்டும். அவ்வளவு எச்சரிக்கை விடுத்திருக்காங்களே. ஸல்லல்லாஹு சொன்னதுக்கும் இப்போது தர்காவுக்கு என்ன வித்தியாசம்? கபர் இருக்குது, பக்கத்துல பள்ளி இருக்குது, அது வேற இது வேற. பள்ளி இறைவனுடைய இல்லம், தர்கா இறை நேசர்கள் இருக்கும் இடம். பள்ளி தொழுகை நடைபெறும் இடம், தர்கா ஜியாரத்து நடைபெறும் இடம். ஆனா ரெண்டுமே வணக்கம் செய்த இடம் தான். தொழுகையும் வணக்கம் தான், நன்மை கிடைக்கும். ஜியாரத்தும் வணக்கம் தான், நன்மை கிடைக்கும். ரெண்டுமே இறைத்துவ ஸல்லல்லாஹு கட்டுப்பட்டு நடக்கிற இடம். தொழுவு சொன்னாங்க தொழுகிறோம், ஜியாரத்து சொன்னாங்க ஜியாரத் செய்றோம். ஆனா நாம் வித்தியாசப்படுத்திருக்கிறோம். இப்ப நம்ம ஜியாரத் செஞ்சுக்கிட்டே இருப்போம், வாங்க சொல்லுவாங்க, பள்ளிக்கு போயிருவோம். நமக்கு புரிகிறது இங்கே ஜியாரத், தொழ வேண்டுமானால் பள்ளி, புரிகிறது. அதனால வச்சிருக்கோம். இவ்வளவு விளக்கமா இருக்கும் பொழுது ஜியாரத் செய்யக்கூடியவங்களை போய் கபர் வணங்கன்னு சொல்லலாமா? எவ்வளவு பெரிய கொடுமை இது! ஏன் இப்படி சொல்ல? இல்லாததுன்னு ஏன் சொல்லணும்? அதனால் பள்ளிங்கிறது வேற, தர்காங்கிறது வேற. நாம் தெளிவாக இருக்கிறோம். அப்ப மரியாதை என்பதுங்கிற இப்ப கபரு முத்தமிடுறோம், முத்தம் இருக்க ஆதாரம் இருக்கிறதான்னு கேளுங்க, ஆதாரம் தர்றோம். அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு கபரு முத்தமிடுறாங்க. மராப்ன ஹக்கம் கேட்கிறாரு, மாதா தசம் என்ன செய்றீங்க? இப்ப இவங்க சொன்னாங்க, ஜேத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் வந்திருக்கிறேன். வலம் அஸுரில் ஹஜர, இந்த கல்லை சந்திப்பதற்கு நான் இல்லை. அகமதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்படி பார்த்தார்கள் அவர்கள். நம்மள மேல கபரை மட்டும் பார்க்கிறோம். சஹாபா பெருமக்கள் கபருக்கு உள்ளே இருக்கக்கூடியவர்களை பார்த்தார்கள். இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வெறும் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் தான் பார்த்தான். ஆனா மலக்குமார்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல அல்லாஹ்வுடைய ஹிலாஃபத் கலீஃபா ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் அந்த ஹிலாஃபத் இருப்பதை பார்த்தார்கள். நாமும் அப்படிதான், வெறுமனே மண்ணை பார்க்கறது இல்லை, உள்ளுக்கு இருக்கிற இதே நேசரை பார்க்கிறோம். அப்படித்தான் பார்க்க வேண்டும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஷாம்ல இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு இந்துக்கு அனுப்புறாங்க, அங்க போயிட்டு